Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பெரிய ஒரு அப்டேட் என்ன சொன்னாலும் பிகாஸ் இந்த ஒரு அப்டேட் வந்து லாஸ்ட் இயர் அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தோட வெற்றியை பார்த்ததுக்கப்புறம் அதோட பார்ட் 2 லைக் எப்படி இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அது அப்படியே ஒரு இம்பேக்ட் மக்கள் மத்தியில் க்ரியேட் ஆகி இருந்த ஒரு படம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நடிச்சிருக்கிறது நம்ம விஜய் சேதுபதி, சூரி அண்ட் மஞ்சு வாரியர். ஸோ இப்போவே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம். எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பெரிய ஒரு ட்ரெய்லர் தான். எஸ், அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தான் விடுதலை பார்ட் 2. ஸோ விடுதலை பார்ட் 1 நான் இன்னும் விடுதலை பார்ட் 1 பார்க்கல. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறேன். பிகாஸ் அந்த ட்ரெய்லரில் லைக் அந்த விஜய் சேதுபதியோட ஒரு குரல் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது, லைக் அந்த ஒரு ஃபோட்டோலே. ஸோ அதுவும் தாண்டி லைக் நம்ம இளையராஜா சார் தான் அதுக்கு மியூசிக்கும் பண்ணுறாரு. அதுதான் இன்னொரு மெயின் விஷயம். அண்ட் வெற்றிமாறன் சாரோட டிரெக்ஷன் இந்த ஒரு காம்போவில் வந்த பார்ட் 1 லைக் அந்த வெற்றியை தொட்டுச்சு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றியோட வாய்ப்பு இருக்குது. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டீல்ஸ் நீங்கள் வாங்க கூட சேர்ந்து இந்த ட்ரெய்லர் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மற்ற விஷயத்தை இன்னும் டீட்டெயிலாக பேசிக்கலாம். இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ட்ரெய்லர் ரெடியாக இருக்குது. ஹியர் வி கோ. நிலம், இனம், மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்போ நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி, மதம், பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். அந்த பயத்தால் தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள். வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். ஆஹா, மஞ்சு வாரியரோட கேட் அப் நல்லா இருக்கு. அவங்க ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே பண்ணிடுவாங்க. அது எதுவாக இருக்கட்டும், எனக்கு அப்படியே வழி நடுங்க. இந்த பாட்டுக்கு நான் ரியாக்ட் பண்ண மறந்துட்டேங்க. கண்டிப்பாக எடுத்து பண்ண அந்த பாட்டுக்கு இப்போ நல்லா இருக்கு. ப்ரொடியூஸ் பண்ண இந்த பெருமாள் யார், அவன் எங்கே பிறந்தான், என்ன படித்தான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடுறான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது செய்வோம். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. உண்மைதான். உனக்கான பயணத்தை பாதை காட்டு. கருப்பனுக்கு சாவலடா. யார் பிடிச்சது? சூரி. ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தேன், எங்கடா இவரோட இதே காணுமே. இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை கூட்டிட்டு வரும். சுனில், பெட்டர் நைட் அவனை கேம்பில் வைக்காத. சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. குமரேசன், மறுபடியும் நீங்கள் தானா? ராகவேந்தர், பெருமாள் தப்பிச்சிடக்கூடாது. கேர்ஃபுல். பாலா, யாருன்னு பாரு. வாத்தியார் தாங்க ஐயா. ஓ, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. டயலாக் எண்டிங் பா. அண்ட் 20th ரிலீஸ் பண்ணுறாங்க போல. வேற லெவல் ட்ரெய்லர். இந்த படத்தை பார்த்துருக்கலாம் எனக்கு தோணுது. மிஸ் பண்ணிட்டேனே. இந்த படத்தை பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக பார்க்கணும் கூடிய சீக்கிரம். லைக் இருக்க டைமில் பார்த்துட்டானே சரி. பட் இந்த ஒரு ட்ரெய்லர், த்ரூ அவுட் தி ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அது ஏதோ ஒரு ஃபீல் ஒன்று இருக்குங்க. அது இமோஷ்னலி டச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஒன்று வந்துச்சு. பிகாஸ் அந்த ஆரம்பத்துலேயே பாருங்களேன், இந்த ஜாதி, மதம், அந்த இனம், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பேஸ் பண்ணி லைக் அந்த ஒரு தலைமுறையை வந்து உருவாக்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி டயலாகில் வச்சு ஆரம்பித்ததோட லாஸ்ட்டில் வந்து அந்த டயலாகோட பிச்சிட்டாங்க. அது வேறு லெவலுக்கு இருக்குது அந்த ஒரு விஷயம். வெற்றிமாறன் படம்னா கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அந்த ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பார்ட் 1 பார்த்துருந்தா எனக்கு இந்த விஷயம் புரியுமா இருக்கும். பட் இதில் வந்து பெருமாள்ன்றது விஜய் சேதுபதியாக இருக்கலாம். அண்ட் சூரியோட என்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு டைம் லைக் எதிர்பார்க்கவே இல்லை அவரோட இது வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேபி அவர் பேர் இருந்துச்சு. பார்ட் 1 வந்து ஹீரோ இருந்தார். ஸோ இப்போது விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் அவங்களுடைய காம்போவில் இவரும் ஒரு பக்கம் நடிக்கிறார்ல, மெயின் லீட் ரோலில். ஸோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நல்லா இருக்குது பார்க்கும்போது.
அண்ட் இந்த படத்தை லைக் பார்ட் 1 பார்த்தவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக லைக் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை நமக்கு தெரியாது இல்லை, நான் பார்க்கவும் இல்லை. ஸோ அப்படின்றனால எனக்கு வந்து ஓவரால் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது லைக் தப்பாக எடுத்துக்காங்க, பிகாஸ் எனக்கு அந்த விஷயம் அது தெரியாது. அதுதான் உண்மையான விஷயம். படத்தை பார்த்துருந்தேன்னா இந்த ஒரு விஷயம் எனக்கு புரியும். பட் நான் அந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு லைக் மெயின் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ரீசன் என்னென்னா, நம்ம வெற்றிமாறன், அதுக்கப்புறம் இளையராஜா சார் அண்ட் விஜய் சேதுபதி வந்து இது அண்ட் அந்த என்ன சொல்கிற அந்த ஒரு விடுதலைக்குன்னு வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குல்ல, அதனாலையும் தான். ஸோ அதனால தான் எடுத்து பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்து இந்த இளையராஜாஸோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த அடிக்கிற மியூசிக் இருக்குல்ல, அவர் இப்போயும் இஸ் அ மாஸ்டர், இஸ் அ லெஜண்ட் ஃபார் எவர். ஸோ அப்படின்னால ரொம்ப நல்லாவே இருந்துச்சு மியூசிக் வாய்ஸ். பட் எனக்கு த்ரூ அவுட் ஒரு இமோஷன் ஒன்று ஃபீல் ஆச்சு. அது என்னன்னு தெரியலை, ஏதோ ஹார்ட்டுக்கு கனெக்ட் ஆச்சு. இந்த விஷயம்லாம் லைக் சாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் நடக்கிற விஷயம் தான் எடுத்து பேசியிருக்காங்க. அண்ட் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப இட் வாஸ் ஹார்ட் டச்சிங் சொல்லலாம் இந்த ஒரு ட்ரெய்லர். இந்த படத்தை கண்டிப்பாக 20ஆம் தேதி ரிலீஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அந்த நேரம் அமைச்சா கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அண்ட் விஜய் சேதுபதி மஞ்சு வாரியரோடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நான் 2 பேரும் பார்த்தேன். அண்ட் மஞ்சு வாரியர் எக்ஸ்ட்ரீம்லி அவனுடைய ஒரு கேரக்டரை கொடுத்தா அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது நான் வந்து அசுரன்லேயே பார்த்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் என்னங்க வேணும், ஸோ அதிலே தெரிஞ்சிருச்சு இவங்க எப்படின்னு. ஸோ இதுலேயும் விஷயம் மைட் ஹவ் நெயில்ட் இட். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் வச்சு நான் சொல்லலை, பட் படத்தில் எப்படி இருக்குமோ தெரியலை. பார்க்கும்போது நான் சொல்ல இந்த சீன்ஸில் பார்க்கும்போது தெரியுது. அந்த ஹேர் கட்டாக இருக்கட்டும் அண்ட் விஜய் சேதுபதியோட லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை. அண்ட் இந்த பெருமாளை தேடி தான் அந்த கதை போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் சூரி இதை கண்டுபிடிக்கிறாரா, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றது இந்த ட்ரெய்லர் த்ரூ அவுட் இருக்குது. ஸோ அவ்வளோதான் விஷயம். எனக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் இதையும் தாண்டி எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் மீதி விஷயங்கள் நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல பார்ட் 1. அண்ட் உங்களுக்கான கருத்துக்களுக்குள்ள அது என்னன்னு இருக்குல்ல கமெண்ட்டை சொல்லிவிட்டு நான் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இத்தனை இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றி யாச்சும் பேசணுமா இருந்தால் அதே கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். என்னோட புதிய வீடியோவில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இது விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.